صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சந்தோஷமான நாள். அண்ட் இந்த நாளை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டைம் பீரியடில் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி எங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து அழகாக பியூட்டி கிளாஸ் வந்து பண்ணிக்கக்கூடிய எங்கள் சாருக்கு மிச்சம் பெரிய ஜஸாக்கல்லாஹு கைரன். நான் அவங்கள ஆஃபீஸில் போயிட்டு மீட் பண்ண பார்த்தா அவங்க சொன்னால் வந்து இல்லை பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லாஹ் வந்து கலந்து கொள்றேன்னு சொல்லிட்டு பெரிய ஜஸாக்கல்லாஹு கைரன். அண்ட் உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் வாங்கினதுக்கு பாலிடிக்ஸ் ரெண்டும் வேற வேற விஷயங்கள், ரைட்? கவர்மெண்ட் பட் அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலே சந்தோஷம். எங்களுக்கு தெரியும் நாட்டில் நடக்கிற மாற்றங்கள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் பெரிய வகையில மக்களுக்கான ஒரு கவர்மெண்டாக வந்து விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சார் சொன்னார் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் டிபார்ட்மெண்ட், அதுக்கு நான் ஒரே போகிறது வந்து அப்போ இப்போ நிறைய எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரோம் வந்து நீங்கள் அதுக்குள்ளார போயிட்டு பார்த்தா வந்து ஒரு ப்ரீ ஸ்கூலுக்குள்ளே வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கிற வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்வால்வ் ஆகிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பேரண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும் எஜுகேஷனுக்கு சரியான ஃபோக்கஸ். நானே ஃபீல் பண்ணேன். துபாயில் வந்து இப்போ 5 இயர்ஸ் இருக்கேன். இந்த லாஸ்ட் 1 இயர் நான் பார்த்தீங்கன்னா மேலே படிச்சாக்களுக்கும் மேலே கண்ட்ரியில் ஒரு பெரிய இடம் கொண்டு வருது. அப்போ அது ஒரு பெரிய சந்தோஷம் மாஷா அல்லாஹ். அண்ட் எனக்கு நான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கண்ட்ரி வந்து பெரிய சேஞ்ச் கொண்டு வரும்னு சொல்றது நான் சொன்ன மாதிரி தான். இந்தி படித்தவங்களுக்கு பெரிய ஒரு இடம் நீக்கல என் நாட்டில். அதான் நிறைய பேர் போனது உண்டு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் போய் அவங்க சொல்றது மாத்தான். நான் யோசிப்பேன் நான் திரும்பி வந்தேன்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையை நீங்க கொஞ்சம் இடம் குறவு தான். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அந்த சேஞ்ச் வந்ததுன்னா மொத்த நாடு மாறும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் துஆ பண்ணி வருவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி பேரண்ட்ஸ் வந்து இந்த ஈவென்ட் பியூட்டி கிளாஸ் செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய எக்ஸ்பென்சஸ் விசாரிக்கிறதால நான் இந்த ஈவெண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் யோசித்தேன். எல்லா கை வச்சா எனக்கு தெரியும் நாங்கள் 1000 ரூபாய் கை வைப்போம், 10,000 ரூபாய் வைத்து நிற்கும் வந்து. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பேரண்ட்ஸையும் சொன்னது இல்லை இதை செய்வோம் அப்படின்ட்டு. உண்மையிலே அது ஸ்கூலுக்கு மிச்சம் முக்கியமான டே இது வந்து மாஷா அல்லாஹ் நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது. பட் பேரண்ட்ஸுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்ல யோசனை எனக்கு இல்லை. பெரிய ஜஸாக்கல்லாஹு கைரன். ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி நெக்ஸ்ட் இயர் வர போகிறேன் இல்லை அப்படிதானே? அது செகண்ட் இயர் யூனிவர்சிட்டி தான். ஸோ உண்மையிலே அதுக்கு பெரிய பெரிய ஜஸாக்கல்லாஹு கைரன். டீச்சர் சொன்ன மாதிரி எங்கள் ரூமில் அன்பேல் புலி இன்னைக்கு வரையலாம் டாக்டர் கேட்டீங்கன்னு வானந்து சொன்னார். மற்றக்குள்ள ஹாஸ்பிட்டல் தான். பட் ஸ்டில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பிள்ளையாரோட நிற்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் வந்து. அண்ட் உண்மையிலே அதுக்கு எகெயின் அண்ட் எகெயின் தேங்க்ஸ் டு ஆல் த பேரண்ட்ஸ் வந்து மூவ் ஃபார்வர்ட் ஆகி வந்து அந்த சப்போர்ட்டுக்கு வந்து அதாவது தான் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நான் 3 பீப்புளை வந்து பேசணும் நினைக்கிறேன். என்னோட டீச்சர் ஒருத்தர் இருக்கிறேன். அவங்க தான் சார் சொன்ன மாதிரி ப்ரீ ஸ்கூல்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா மாஷா அல்லாஹ் கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம் வந்து. அப்போ அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மெயினாக இருந்த வந்து எங்களுக்கு தெரியும் சந்தியா மிஸ் கேட்குற அவங்க தான் இங்கே வந்து ஹேண்டில் பண்ணுறலாம். ஆனால் அவங்கள்ட்ட போகிறதுக்கு வந்து எனக்கு யாராலும் சொல்ல முடியும், எனக்கு தெரியாது. ஸோ மாஷா அல்லாஹ் என்னோட டீச்சர் வந்து அஸ்மீனா டீச்சர் குறைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என் ஃப்ரெண்டு தான். நாங்கள் சின்ன வயசு ஃப்ரெண்ட் வந்து. அப்போ சார் சொன்ன மாதிரி போட்டியை பற்றி சொன்னான். உண்மையிலே தான். அப்போ யாருமே யாருக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இங்கே போட்டி கூட. அப்போ நானும் கேட்பேன் அபாயா கிடையாது இல்லை படிப்பேன். ஸோ நான் சொல்லிக் கொடுக்க நாங்கள் முன்னுக்கு போவோம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அஸ்மீனா டீச்சர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஜஸாக்கல்லாஹு கைரன். அண்ட் ஸ்பெஷல் விஷயம் என்ன, எங்கள் 2 பிள்ளையும் அவங்கள்ட்ட தான் ஆரம்பித்தோம் அந்த படிப்பை வந்து. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பரக்கத் மாஷா அல்லாஹ். till today they are doing really well மாஷா அல்லாஹ். டே பை டே அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறான். ஸோ அவங்க தான் பிஸ்மில் சொல்லி படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சேன். அண்ட் இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த 3rd கேட்டிக்கிற ஒன் டே மை கிட் வில் பி ரீச்சிங் 3rd கேட்டையும் நான் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இப்போ ஒரு டீச்சர் அவங்க எனக்கு ஸ்டார்ட் பண்ணி என் பிள்ளைகள் 2 பேர் பிள்ளைகள் அவங்கள தந்த இப்போ எந்த டார்கெட் என்னடா கோல் என்னடா எந்த பிள்ளைகள் எந்த ஸ்கூல் லெவல் எல்லாருமே இன்டர்நேஷனல் லெவல்.
அதாவது அடுத்த கண்ட்ரீஸுக்கும் போகணும். சின்ன வயசுலேயே மாஷால்லா ஒவ்வொரு போட்டிகள் ஒவ்வொரு விஷயங்கள் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு கண்ட்ரியில் யூத் பார்லிமெண்ட் எல்லாம் நிற்கிறோம், நிறைய சான்ஸ் நிற்கிறோம், நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு தெரியும் வந்து கேடி ஹை ஸ்கூலில் ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று செஞ்சாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அதை பார்த்து தான் நான் இவ்வளோ எஃபர்ட் எல்லாம் போட்டு எங்களுக்கு முன்னுக்கே ஒரு ஸ்கூல் வந்து எங்களுக்கு உதாரணமாக இருக்கிறாங்க மாஷால்லா. அப்ப உண்மையிலே இந்த ஸ்கூலுக்கு ஒரு அடித்தளமா என்னோட அஸ்மியா டீச்சர் டீச்சரை வந்து நான் ஒரே கல்ச்சர் பண்ணேன் வந்து இப்படி செய்யறா அப்படி செய்யறா மிஸ்டர் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறதாங்க நான் தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்ப இந்த ரிக்வஸ்ட் தான் என்னோட 3வது கிட்டே அவங்க படிப்பை ஸ்டார்ட் பண்ண தரணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இங்க காம்படிஷன் எல்லாமே போட்டி வந்து ஓகே. ஸோ படிப்பு அப்படின்ற சார் சொன்ன மாதிரி தான் அது ஒரு எஃபெக்டிவான க்ரோத் தான். நாங்க எல்லாரும் வளரணும். நான் சொல்லி தந்தது நான் எனக்கு குறைய போறதில்லை. நீங்க படிச்சது உங்களுக்கு என்ன நீங்க மேல போயிட்டு போறீங்க. மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் நான் வழியே ஓசத்து வச்சிருக்கேன். போட்டி தேவலாம் தான் உண்மையிலே. ஆனா இங்க கூட டூ மச் ஓகே அது ஹெல்த்தி இல்லை. அப்ப புள்ளைய மாறத நாங்க இங்கே போயிட்டோம். போட்டிக்காக தான் செய்யறோம். ஸோ அப்படி செய்யப்படாது. ஆனா ஒரு ஆரோக்கியமான என்ன உதாரணமா இப்போ நான் சொன்ன கேடி ஹை ஸ்கூல் அவங்க ஒரு நல்ல உதாரணமா மாஷாஅல்லாஹ் இருந்தாங்க. அடுத்தது அது ஃபர்ஸ்ட் பர்சன். ரெண்டாவது பர்சன் நான் பேசணும் வந்து இன்னைக்கு சார் கேமே சார் வந்து நீங்க படிச்சா வந்து ஒரு கட்டத்துக்கு போற சின்ன ஒரு ப்ராப்ளம் தான் வாங்கி கொள்வீங்க. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு நினைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாம நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல படிச்சீங்கன்னா உங்களுக்கு வளர்ந்து தெரியாத விஷயம் நீங்க தெரியும் அந்த பழம் படிக்கிறேன்னா கட்டுறது டைம் பண்ணாலும் அது வளர்ந்து தொடங்குது. அது வளர்ந்து தொடங்கினா சரியான கஷ்டம். இப்ப உங்களுக்கு வளர்ந்து ஓகே எனக்கு தெரியும் இவ்வளோ ஆனா தெரியாதது இந்த வேர்ல்ட் வசை. அப்ப அந்த டைம்ல எங்களுக்கு படிச்சு தவிர்க்க தேவை. இப்ப நான் ஸ்கூல் போயிருமா கிளாஸ் போயிருமா ஏன் அப்ப நான் உண்மையிலே துவா செய்யறேன்னு தான் உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்துல நம்பிமா பண்ணியிருந்தாங்க அதுக்கு போல எனக்கு ஒரு வழிகாட்ட ஆட்கள் தேவை. உங்களுக்கு தெரியும் நாங்க அந்த லொகேஷனை மாத்திரம் 1 month அவரோட ஷாப்ல தான் இருந்தோம் வந்து பேக் சைடுல தான் நான் செஞ்சேன் 1 month வந்து டெம்பரரியா. அப்போ நான் ஒரு ஃப்ரைடே வந்து அவங்க ஃப்ரைடே க்ளோஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ மண்டே க்ளோஸ் ஸ்கூல் நடக்கும், ஃப்ரைடே நாங்கள் லீவ் கொடுத்துருந்தேன். அப்போ எனக்கு கொஞ்சம் கவலை என் பிள்ளைங்க படிப்பும் இல்லாமல் இருப்பேன். அப்போ ஒரு நாள் நான் கீழே கேட்டு ஓகே கீழே தான் எனக்கு அவங்க வர மாட்டாங்க ஆனால் ஸ்கூலில் செய்யாம அப்போ அந்த இல்லாமல் தந்தாங்க அது. அப்போ நான் செஞ்சு ஓகே ஃபைன் செட்டாக இருக்க மாட்டேன். இப்போ நாங்கள் மேலே வந்துட்டு வந்தாங்க நாங்கள் இப்போ இங்கே இருக்கிற சார் கேட்டு இப்போ எனக்கு வந்து சார் கேட்குறேன். ஒரு நாள் நான் யோசிக்கிறேன் சேஃபாக இருக்குமா எங்களோட திங்ஸ் எல்லாம் வெளியே தான் எல்லாம் எக்ஸ்பென்சிவ். அப்போ நான் யோசிச்சேன் அப்போ சார் அதை யோசிக்கணும் ரைட். நான் 6 மாதம் இங்கே கேட்குற நேரம் அவர் அப்படி யோசிக்கவே இல்லை. இதுதான் உண்மையில ஒரு படிச்ச ஒரு மனிதருக்கான அடையாளம் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இனம் படிப்பு எங்களை ஹெல்ப் பண்ணிட்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கான திங்ஸ் இருக்கிறாய். ஸோ அண்ட் நாங்கள் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் விட்டா புக் ஷாப் என்ன எது நடக்கும் சின்ன பிள்ளை. அடுத்தது 1 month உண்மையிலே இப்போ நாங்கள் கூட இங்கே ஒரு பிள்ளை வந்துட்டு போகிறோம்னா பிள்ளைய திங்ஸ் உடைச்சிடும் பக்கமான பார்ப்போம். நான் டீச்சர் அதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறேன். அப்போ 1 month அவனோட புக் ஷாப்புக்குள்ள லீகஸில் எவ்வளோ திங்ஸ் உடைச்சிருக்கோம். சின்ன பிள்ளை மாஷாஅல்லாஹ் நான் சொன்னா கண்டூர் வந்து மாஸ்டர் சொல்ல மாட்டேன் அவ்வளோ ஹெல்ப் அல்ஹம்துலில்லாஹ். அதான் நானே நான் சும்மா ஆட்டோமேட்டிக்கா நானே என்ன பேசுகிறேன் கீழே உறுதியோட சேஃப் தான். ஏன்னா நான் இடத்தையே விட மாட்டோம் முதல்ல இல்லை என்னோட சாமான பொருள் தந்து. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் படிப்புக்கான உண்மையிலே பொருளாதி அவங்க தந்த அந்த ரெஸ்பெக்ட். நான் அவர் மகனுக்கு அந்த டைம்லாம் வயசு போடுற எனக்கு கண்ணீர் வந்தது. ஏன்னா அப்படி யாரும் தர மாட்டாங்க எனக்கு தெரியுமா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் பெரிய தேங்க்ஸ் சார் உண்மையிலே அது ஓடாத செய்யலாம். அப்போ நான் துவா செய்து சார் நான் தேர்ந்தெடுப்பேன் எனக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்போ டிசம்பர் பிஸி சீசன் வர ஏன்னா என்ன சொல்றேன் டிசம்பர் பிஸி சீசன் ஸ்போர்ட்ஸ் சீசன் தானே புக்ஸ் ஸ்பீக்கர் வாங்குற சீசன். நான் நீ வச்சுற கொஞ்சம் சாரோட போய் கிக் பண்ணணும் பிஸ்னஸ் எல்லாம் கொடுக்கொண்டு. அப்போ எல்லாத்தையும் நான் சொல்றேன் நான் பார்க்கறது இல்லை நான் மெச்சூர் லீப்பேன் இன்ஷால்லாம் பட் நான் பார்க்கறது இல்லை. ஸோ சார் பிக் தேங்க்ஸ் சார் மேலே ஓடாமல் சொல்லப்படாது. ஏன்னா நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் அவங்க செஞ்சது. ஏன்னா அந்த 1 மாதம் நாங்கள் செய்யாமல் போயிருந்தா
பிள்ளையோட படிப்பு மிச்சம் பாதிக்கப்பட்டு. அண்ட் ஃபைனலி என்னோட டீச்சரை பற்றி ஒரு பிரின்சிபலா என் வேலை வந்து வழிகாட்டுறது, ஒரு ரோடு காட்டுறது. அப்ப அது உண்மையிலேயே நாங்க பிரசிடென்ட் மாதிரி, ஜனாதிபதி மாதிரி அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு வந்து அவங்க அந்த வழியை காட்டுறாங்க. எங்களுக்கு தெரியும் எங்களோட நாட்டில் நடக்காத பெரிய சேஞ்ச் தான் ட்ரக்ஸ்ல கை வச்சிருக்கிறது. ஓகே, எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் மெசேஜ் வந்து இவ்வளவு பெரிய பீப்பிள் வந்து அதுல இன்வால்வ் ஆகிக்கிறாங்க இருக்கு. ஆனால் அதுக்கு குறைக்கிற பீப்பிள் வந்து உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்ல மினிஸ்டர் மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஸ்கூல்ல டீச்சர். அப்ப நான் வழி பார்க்கிறேன், அது நான் நடக்கிறது கஷ்டம். இப்ப சார் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வன், எனக்கு தெரியும் அது கஷ்டமான வேலை. ஏன்னா அந்த லீடர் சொல்ற அந்த பாத்துல நான் போகணும், லீடரோட நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். அது உண்மையிலே கஷ்டம். ஏன்னா அது சரியா செய்யறதா இன்னும் கஷ்டம். ஓகே, அப்ப அந்த வகையில எங்க டீச்சர் மாஷா தான், அவனோட பேர் நான் வேற பேர் தான் கூப்பிடுறேன், ஷரஃபா. ஓகே, ஃபாத்திமா ஷரஃபா. அப்ப நான் ஃபாலோ பண்றது மோஸ்ட்லி வந்து ஃபின்லாண்ட்ல எக்ஸ்பீரியன்ஷியல் டீச்சிங் மெத்தடாலஜி. அப்ப அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கான ட்ரைனிங் எடுக்கிறது எங்களுக்கு சரியான கஷ்டம். அந்த மெத்தட் வந்து ஐ மீன் புரிஞ்சுக்கிறது சரியான கஷ்டம். நிறைய ஒர்க் பண்ண அவனை மமாயிக்கிறான், டீச்சரை மமாயிக்கிறாங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு உண்மையிலே மாஷால்லாம் எப்படி சொல்லுவாங்க, எகைன் கண்ணூர் வரப்படாது, கொஞ்சமா சொல்லுங்க. எப்படி சொல்ற பெரிய சொத்து தான் மாஷா. ஏண்டா அதை எப்படி சொல்றேன், டீச்சிங் கஷ்டமான ஜாப் இந்த வேர்ல்ட். ஜனாதிபதி பிரசிடென்ட்டுக்கு கூட நான் சொல்றேன் டீச்சிங் தான் கஷ்டம். ஏன்னா பிரசிடென்ட்டே தாண்டி ஒருத்தர், அவரே தாண்டி ஒரு டீச்சர், வேற எந்த ஜாப்பையும் தாண்டாம அவரே. பட் அல்ஹம்துலில்லாஹ் கண்ணூர் பராமரிக்கிறதுக்காக கொஞ்சமா முடிச்சுக்கொள்றேன். மாஷாஅல்லாஹ் பெஸ்ட், உண்மையிலே பெஸ்ட். அடுத்த ஃபின்லாண்ட் உங்களுக்கு தெரியும் மினிஸ்டர்ஸ் விட டீச்சர்ஸ் மார்க் பவர்ஃபுல். அங்க ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து டீச்சர், அதுக்கு போற தான் மினிஸ்டர் இருக்கு. ஏண்டா அவன கையில தான் கண்ட்ரோல் இருக்கு. அப்ப அப்படியான டீச்சர் இருந்தா தான் உண்மையிலே இந்த மாதிரி நல்ல பிள்ளைகளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடும். மாஷாஅல்லாஹ் மிச்சம் தேங்க்ஸ் இந்தியா பிள்ளையா நீங்க இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ். மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். எனக்கு தெரியும் இந்த வயசுக்குள்ள கூட நான் இந்த படிக்கிறக்கூடிய ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறேன். அவங்க எந்த உலகத்துல இருக்கிறது எங்களுக்கு தெரியும். மாஷாஅல்லாஹ் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா வழிகாட்டுங்க. நல்ல உமா அப்பாவோட தான் பாருங்க, நல்ல பேரண்ட்ஸாக தான் பாருங்க. எல்லா பேரண்ட்ஸுக்கும் இந்த உதாரணம் மோதனினா ஏன்னா எங்களோட ஊரை பொறுத்தவரைக்கும் படிப்பு வந்து மிச்சம் குறவும் எல்லாம் அதான் சொல்லுங்க. துபாய் அபாயா இருக்கிற ஊரு டீச்சர் கூட கேட்பார் வந்து, சார் துபாய் மாதிரி படிக்கணுமா, எனக்கு கஷ்டமே சார். நான் சொல்றேன் துபாய் அபாயா இல்லை. ஓகே, கட்டார்ல கிங்ஸ் சிட்டி வந்து ஜப்பான்ல நான் நிக்கிறோம். சோ துபாய் மாதிரி படிக்கிறது நல்ல ப்ராப்ளம் இல்ல. ஆனா அது கஷ்டம் உண்மை. ஆனா உண்மையில ஒரு முன்னுக்கு ஒரு உதாரணமா வைக்கிறோம். மாஷாஅல்லாஹ் துஆ செய்யுங்க. என் ஆசை ஒரு 1 இயர் வைக்கும் வீட்டோட நம்மளோட பிள்ளைகளுக்கு பழகிக்கிறாங்க. சோ அல்ஹம்துலில்லாஹ். So in the final thanks all the parents and the chief guest Jazakallah khairan and sir PMA sir and in the 24 hours வந்து நான் திரும்பி கொண்டே இருக்கிறேன். So அடுத்தது வந்து எங்க அஸ்மீனா டீச்சர் and மாஷாஅல்லாஹ் parents and support இந்த விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஜஸாக்கல்லாஹ் khairan. இன்ஷாஅல்லாஹ் துஆ செஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஸ்கூல் மேல வரணும், அல்லாஹ்வோட ஹெல்ப் நிறைய கிடைக்க வேண்டும். அது நான் நல்ல விஷயம் செய்யறது உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் அல்லா இருப்பான், ஒரு பக்கம் இன்னொரு ஆள் இருப்பான். ரைட், சமாளிக்கிறது சரியான கஷ்டம். ஓகே, நான் அந்த ஒரு பேரண்ட் பேசுறது சொன்னாங்க, வேற மார்க்கம் தானா ஆட்களை கால விழுந்து வேணுமா, ஆளை விழுங்க என்னை விளங்கப்படுத்தலாம். ஓகே, விஷயம் ஏன்னா எந்த விருப்பத்துக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க தான் என்னோட பீப்பிள் கூட. நான் சொல்ல பொதுவாகவே அவுட் சைட் பீப்பிள். ஸோ அப்படி எனக்கு நடக்கிறாரு. நான் ஒரு மனுஷன், எனக்கு என்னோட பிரசிடென்ட் அவரோட மைண்ட் உள்ள ஆவார்னா அவர் நடக்கே நாட்டுள்ள எல்லாரும் சுத்தமாய் நடந்தா ஓகே. அப்ப அதெல்லாம் அது வாரது நான் நல்ல ஒரு விஷயம் செய்ய சொல்ல உண்மையில வாரது வந்து வெயிட் பண்ணிக்கலாம். துஆ செஞ்சு கொள்ளுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஜஸாக்கல்லாஹ் khairan. சார் வந்து அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்தீங்கிறதால ஒரு சர்டிபிகேட் நாங்கள் இதை வந்து செய்யணும் வந்து
அதோட எனக்கு ப்ரோக்ராம் சார் லீவ் அவர் இன்ஷால்லா அப்படியே நான் கட்டி பண்ணோம். வெரி தேங்க்ஸ் சார். நான் மேலே வந்து மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். சரியான பிஸி சார். நான் ஒரு டீச்சர் ஒரு மிஸ்ஸர் எல்லா வேலையும் செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். பெரிய ஜஸாக்கல்லாஹ் சார். அஸ்ஸலாமு அலைக்கும்.